வாங்க வெஜ் தொன்னை பிரியாணி ஆனியன் கேரட் கேப்சிகம் ரைத்தா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு வெஜ் தொன்னை பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கை புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெறுமனே இஞ்சி தனியாக பூண்டு தனியாக சேர்த்தும் இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால நான் அதில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு கிராம்பு 2 பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கட்டும். இப்போது நான் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது கூடவே இப்போ நம்ம வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிரும் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு ஆல்ரெடியே சேர்த்ததுனால நான் இதில் இஞ்சி பூண்டுலாம் எதுவும் சேர்க்கல. இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கார மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கும் சேர்த்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜ் வரட்டும். ஆனால் நம்ம நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ நான் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். மூணு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ் தொன்னை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ தான் இப்படி இருக்குது. டைம் ஆக நல்லா உதிரி உதிரி ஆகிடும். இப்போது நம்ம எப்பயுமே நார்மலாக ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணுவோம். ஆனால் நம்ம இது மாதிரி வெஜிடபிள்ஸ் ரைத்தா ரெடி பண்ணலாம். ஆனியன், கேரட், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தயிர் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கேரட், கேப்சிகம் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வெஜ் தொன்னை பிரியாணி ஆனியன், கேரட், கேப்சிகம் ரைத்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.